பியோன் வந்தார், வீடு ரெண்டாயிரத்து மக்களே. நீங்களே பாருங்க, டிவிஎஸ் பைக்குகளாம் வந்து டபுள் ஸ்டாண்ட் இருக்கு. ஏன் நான் வச்சிருந்த ஸ்கூட்டில கூட டபுள் ஸ்டாண்ட் இருக்கு. இவர் வாங்கின ஜப்பான் பைக்ல வந்து டபுள் ஸ்டாண்ட் இல்லையாமன்னு சொல்லி என்னடா இது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறாரு. என்ன இது இந்த கொஞ்சம் கேட்போமா என்னன்னு சொல்லு. இது வந்து சூப்பர் பைக்குகளுக்கு வர டபுள் ஸ்டாண்ட். இது வந்து இப்போ டிவிஎஸ் எல்லாம் இந்தியன் பைக், அது வந்து சின்ன பைக். அதுக்கெல்லாம் இது வந்து 1000cc பெரிய இன்ஜின் இருக்குது. என்னோட பைக்கோட வெயிட் கூட கூடாதுங்கிறதுக்காக தேவைப்படாத சாமான் இல்லாமல் அதில் ரிமூவ் பண்ணிடுவானுங்க. அதனால இப்போ நீ வந்து இப்போ டபுள் ஸ்டாண்ட் வாங்கியிருக்க. அப்போ இந்த பைக்கை வந்து நீ எப்போ எடுத்து ஓடப்புறா? இதே மாதிரி நான் ஊர்லேயும் இருக்குது நம்ம வீட்டை. அது ஊரில் இந்த பைக்குக்கு, இது இங்கே இருக்கு இந்த பைக்கு. இந்த பைக்கை நீ எப்போ எடுத்து ஓட போறா? கொஞ்சம் போருங்க, வெயில் காலம் மறக்கும். சம்மர்ல நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்க. இந்த பைக் சரி மக்கள், இப்போ இந்த பைக் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதானே? இந்த பைக்கோட போட்டோ இருந்தா எடுத்து போடுதுச்சான். இதுல வீடியோ எடுத்து என்ன ஸ்டாண்டை பூட்டிட்டேன். இந்த காட்டுன்னு பாருங்க. இதான் நான் வாங்கின ஸ்டாண்ட் அண்ட் இதான் இந்த பைக். 950cc. பட் இது வந்து பைக்கோட கெப்பாசிட்டி 999. அப்படின்னா 1000cc இது. அண்டு இது என்ன அண்ணாட பைக், இது என் தங்கச்சியோட பைக். GSX S 950. நம்மளோட வீடியோஸுக்கு வந்து நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. உங்களை நாங்கள் எப்போவுமே சிரிக்க வைப்போம், அழ வைக்க மாட்டோம். அம்மாண்ட மகண்ட அலப்பறை வந்து கொஞ்சம் தாங்க முடியலை தான், கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க மக்களே.